ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அற்புதங்களின் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதிசயங்களின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவராகவே இருக்கிறீர். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா ஆமென். இயேசு ராஜாவின் நாமத்தினாலே மாலை கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அம்மா, யார் யாரை கொண்டு வந்து நீர் ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறீரோ கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை தரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஐயவே கர்த்தர் ஸ்தோத்திரங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஊழியக்காரர் 3 பேருக்கு முன்னாடி உட்காரலாமா? வாங்க என்ன இடம்லாம் ஆள் உட்கார்ந்தாங்க. வாங்க முன்னாடி வாங்க. 3 பேர் இப்படி வந்துருங்க. சேர் எடுத்து போட்டுருங்க. மேலே நாளைக்கு வர்றவங்க மேலே உட்காருங்க. ஃபர்ஸ்ட் தர்மராஜ் வாங்க. அப்படியா? வாங்க முன்னாடி வாங்க. அப்படியே ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துறோம் எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலைகளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. காலையில் வந்து அநேக பேர் வரல. நானும் 3 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு நாளுகளை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஸ்பெஷல் டேஸ். ஹல்லேலூயா. அப்ப ஸ்பெஷல் டேஸ். ஹல்லேலூயா. ஆமென். முக்கியமான ஆண்டவருக்கு ஏற்படுத்தின இந்த சிறப்பான ஒரு நேரம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு தருணம். அதனால அநேக பேர் வேலைகளை லீவ் போட்டு வர சொன்னேன். அவர்களுக்கு பேச்சு எடுக்கல. நாளைக்கு எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்த உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன்னா தூர பகுதியிலிருந்து நிறைய வேலைகளை போட்டு நமக்காக பெரிய சபைகளுக்கு பாஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாளை காலையில பரிசுத்த ஆராதனை சரியாக 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். எல்லாரும் சொந்த பந்தங்களை கூட்டிக் கொண்டு நீங்கள் நேரத்தோடு வரும்படி நேரத்தோடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் நாளை காலையில் நாளை சாயங்காலமும் ஆராதனை இங்கே இருப்பதனால உங்களுக்கு எந்த வேலையும் வீட்டில் இல்லை. அதனால 8 மணிக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆமா. ஏன்னா சில நேரத்தில் முதல் பைபிளை படிக்கும் போது காது உள்ளவன் கேட்க கடவுள் இருக்கும்போது நான் நினைச்சேன் காது இல்லாதவங்களுக்கு தான் அப்படி எழுதியிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் தெரிஞ்சது காது இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வார்த்தை ரட்சிக்கப்பட்டிருக்கு. எத்தனை முறை அறிவிப்பு கொடுத்தாலும் திடீர்னு ஒரு அம்மா வெளியே போறேன் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் உபவாசம் இல்லைன்னு கண்டிப்பாக இங்கே வந்து வாசல் பண்ணிட்டு எனக்கு போடணும். நாங்கள் எல்லாரும் சென்னைக்கு கூட அப்படியே போயிடும். அப்படி சில நேரங்களில் சரியா புரியுது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள் வந்து உட்கார்ந்த உடனே நேரம் படிப்பிடத்தான் இருக்கணும். வலது பக்கம் கண்டிஷன்க்கூடாது, விரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாளை காலையும் நாளை மாலையும் மத்தியில டேனியல் ஆஸ்வான் அவர்கள் சென்னை ஓசனா டவர் என்று சொல்ல ஒரு பெரிய சபையினுடைய போதகராக இருந்து நம்முடைய கன்னியாகுமரி ஐக்கியத்தினுடைய சென்ட்ரல் செக்ரட்டரியாக இருந்து கொண்டு
பெரிய ஸ்தாபனத்தையும் சுமந்து கொண்டு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு முறை வந்து அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார்கள். மறுபடியும் ஆண்டவர் ஒரு அற்புதமான தருணத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் மறுபடி கேட்டுக்கொண்டேன், சபையை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டார். அவருடைய தகப்பனார் 1.5 வருஷம் அப்படிதான் மேக்சிமம் அவங்க தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால நம்மளே இந்த பட்டணத்தின் மேல் ஒரு அன்பு வைத்து கேட்டுக்கொண்டபடினாலே அவர்கள் நம்ம மத்தியிலே வந்து அவருடைய செய்தியை வருவார்கள். அதை ரொம்ப கவனமாக ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை கர்த்தருக்காக பாடி ஆமென் சொல்லுங்க. நீங்க காணிக்கைக்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கை போட விருப்பம் உள்ளவர்கள் காணிக்கை செலுத்தி அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம நேரம் போகலாம். ஒரு பாடலை பாடுவார். அப்பொழுது
8:50 வரைக்கும் கிட்ட 9 பக்கத்துல அல்லேலூயா ஸ்தோத்திரம். 8:50 வரைக்கும் பாஸ்டர் நமக்கு கர்த்தருடைய செய்தி கொடுத்து இருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்கக்கூடிய ஆண்டவருக்கு ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே காணிகளை குடும்பத்தை சபையாரை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்களை உங்களோடு இருந்து செலவிட தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காகவும் என்னோட அழைத்து வாசகங்களுக்காகவும் நாமத்தை வாழ்த்துகிறேன். எங்கள் குடும்பத்தின் சார்பிலே திருச்சபையின் சார்பிலும் எங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அனைத்து ஊழியர்கள் அனைவரை அன்போடு வாழ்த்துகிறேன். ஊழியராக தேவதாஸ் ஊழல் செய்து வருகிறார்கள். அந்த ஊழியர்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னால் அவர்களையும் நாமத்தை வாழ்த்துகிறேன். இந்த 2 நாட்களிலே ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தில் வெளிப்பட்ட 2 முக்கியமான காரியங்கள், இன்னைக்கு திருச்சபை மூலியமா உலகத்திற்கு வெளிப்பட்டு வருகிற 2 முக்கியமான காரியங்களை இதில் சொல்ல இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. வசனத்துக்கு போவதற்காக கொஞ்சம் ஆண்டவருடைய சத்தத்தை நோக்கி இதுவரைக்கும் நம்மை கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி மகிமை செலுத்தி நிச்சயமாய் தலைமுறை தலைமுறையா சொல்லுங்க எங்கள்
இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்தவர், வாக்களித்த தேசத்தில் நமக்கு உதவி செய்த வல்லவராய் அவர் ஆரம்பித்த எதையும் முடிக்காம விடுகிற தேவன் அல்ல. உங்களை நன்றியை துவக்கினவர் நடத்தி வருவார். அற்பமான ஆரம்பமான யார் அசட்டை பண்ணக்கூடு 34 ஆண்டுகள் நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் சேர்த்து சொன்னோம். எல்லா துணியும் புகழும் மகிமை கனவும் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு
சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை எடுத்து வாயில வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? சாப்பிட்டதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? இல்ல, சாப்பிட்டது நோக்கத்தை பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ஒரு ஆசை கடவுளுக்கு மேல போயிடும். எங்களுக்கு வச்சிருக்கா எஜமானுக்கு மேல ஏறணும், நன்மை செய்தவர்கள் மேல பிச்சி போய் ரோகம் பண்ணணும்ன்ற எண்ணம் தான் நிறைய நேரம் ஜனங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. ஆதாமுடைய மனைவி ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவங்க நினைத்தது கடவுளை போல மாறினாங்க. இல்ல, அவருடைய குறைபாடு வெளிக்கொண்டது. நாங்கள் நிர்வாணிகள் என்று காணப்பட்டார்கள். தேவ சன்னதியை விட்டு துரத்தப்பட்டார்கள். கொஞ்சமா மனுஷன் தேவனை தினந்தோறும் பார்த்த வாழ்க்கை மாறி கடவுளுடைய சமூகத்தை விட்டு, கடவுள் கொடுத்த இடத்தை விட்டு, கடவுள் கொடுத்த ஸ்தானத்தை விட்டு, நிலைமை விட்டு, மிக முக்கியமா கடவுளோடு இருந்த தேவனோடு இருந்த உறவை இழந்து மனுஷன் துறக்கப்பட்ட நிலைமையில முழு மனுக்குலம் பாவத்தினால் கிடைத்த விளைவாக சாபங்கள், வியாதிகள், உலகத்துல பாருங்க எல்லா போராட்டத்துக்கு பிரச்சனை பாவத்தின் விளைவு. மிக முக்கியமா முடிவாகி மரணமும் உலகத்துக்குள் பிரவேசித்தது. இன்னைக்கு வரைக்கும் இந்த மரணத்தை தீர்ப்பதற்கு யாராலும் முடியவில்லை. தேவன் ஒருவர்தான் இதற்கு தீர்வு கொடுக்க முடியும். உண்டாக்கினவர் அவர்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒருத்தரை அனுப்பினார். முதல் மாதிரி ஒரே ஒருத்தரை அனுப்பினார். இரண்டாவது ஆதாமாக இயேசுவை இந்த உலகத்தை காப்பாற்றுகிற இரட்சகராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் அனுப்பினார். அன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்த இயேசு 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து செய்த ஊழியத்தில் வெளிப்பட்ட காரியங்களை சொல்ல போறேன். முதல் காரியத்துக்காக இப்ப நம்ம வாசிக்கிற அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 34 வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவர், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். யூதேய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்தில் தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காண்பித்தார். எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து அவர் பின்பு அவருக்கு குடித்தவனால் நியமிக்கப்பட்ட எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சாட்சியை ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் போல ஒரு சாதாரண பிறந்தார். தேவனுடைய ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டவராய் வந்தார். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக, அவருடைய ஊழியத்தின் மூலமாக, அவருடைய சேவையின் மூலமாக உலகத்துக்கு என்ன வெளிப்பட்டது என்றால் காட்ஸ் பவர், தேவனுடைய வல்லமை. இன்னைக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் பாருங்க டியூப்லைட்டா இருக்கட்டும், ஏன்னா பேசுற மைக்கா இருக்கட்டும், அதுக்கு என்ன தேவை? பவர் இல்லைன்றால் வல்லமை தேவை. எலக்ட்ரிக் பவர் கொண்டு தான் இன்னைக்கு இந்த எல்லாமே இயங்கி கொண்டிருக்கு, இந்த எல்லா கருவிகள் எல்லாமே. ஆனா இன்னைக்கு பாருங்க, மனுஷனை உருவாக்கின ஒரு பவர் இருக்கு, இந்த உலகத்தை உண்டாக்கின ஒரு பவர் இருக்கு. அதான் தேவனுடைய பவர், ஆண்டவருடைய வல்லமை. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது, மனிதர்களாகிய நம்மை உண்டாக்கினது மாத்திரம் நமக்கு உயிர் கொடுத்தது, இந்த உலகத்திற்குள் கொண்டு வந்தது. தாயின் வயிற்றில் எப்படி ஒரு குழந்தை உருவாகிறது, கணவன் மனைவியின் உறவினாலே உருவானாலும் அது எப்படி கற்பந்தரிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாராலே கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் 100% சக்சஸ் ரேட் யாராலையும் கொடுக்க முடியல. ஏன்? உருவாக்குகிற ஒருத்தர் தான் அவர் தேவன். அல்லேலூயா. அந்த உருவாக்குகிற வல்லமை என்னைக்கு மனுஷனுக்கும் இந்த உலகத்துக்கு வானத்துக்கும் பூமிக்கும் நன்மை செய்கிற ஒரு வல்லமை தான். ஆனா இன்னொரு வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வாசிக்கிற இந்த 10வது அதிகாரம் 38 பிசாசின் வல்லமை. தேவனோடு இருந்து ஆண்டவரால் உயர்ந்த நிலைமைக்கு வைக்கப்பட்ட
அல்லேலூயா. தேவ தூதனாய் இருந்த லூசிபர் என்கிற பிரதான தூதர்கள் ஒருவன் ஆதாம் எப்படி தேவனுக்கு மிஞ்சி போகணும்னு நினைச்சானோ, லூசிபர் அவனோடு கூட வான தூதர் சேனையில 1/3 தேவனை மிஞ்சி அவருடைய ஸ்தானத்துக்கு மேல போகணும்னு நினைத்து அவரை இறங்கணும்னு நினைத்து கலகம் பண்ணினார்கள். பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தான் இன்னைக்கு அசுத்தாவிகள் அந்த உலகத்தையே கெடுத்து கொண்டு சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லேலூயா மனுஷனை தேவன் உண்டாக்கி பரிசுத்த சிருஷ்டியால் உண்டாக்கின பொழுது பிசாசுக்கு பொறுக்க முடியாம தான் பாருங்க முதல் மனிதனாகிய ஆதாமை ஏமாற்றினான். இன்னைக்கு அல்லேலூயா அந்த பொல்லாத குணத்தை ஆதாமுடைய மனதில் கொடுத்ததும் அல்லாமல் சந்ததியாய் நம்ம பிறக்கும் பொழுதே பாவ சுவாபத்தோடு துர்க்குணத்தோடு இந்த உலகத்துல பிறக்கிறோம். நம்ம ஏதோ செய்யற தப்புனால பாவியாக மாறுகிறதில்ல. பிறப்பிலே நமக்குள்ள ஒரு சுத்த குணம் இருக்கு. அதுக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கையில வெளிப்பாடுகள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்தார். அவர் எப்பயும் நிறைய வார்த்தைகள் நல்லா சொல்லுவார். சொன்னது என்னை மனதை கவர்ந்தது. வாய்க்குள்ள போகிறதே கவனித்து வாழ்ந்தால் உடம்பு நல்லா இருக்கும். வாயிலிருந்து வெளியே வருகிறதை கவனித்து வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுமாதிரி நான் சொல்றது புரியுது. வாய்க்குள்ள போகிறது கேர்ஃபுல்லா கவனித்து தீமை உண்டாக்குறது, வியாதி உண்டாக்குறது, சீக்கிரத்துல கொண்டு போறது வாய்க்குள்ள போடாம இருந்தா உடல் நல்லா இருக்கும். அதே போல வாயிலிருந்து வெளியே வெளியே வருது. என்ன ஒரு வாயில் என்ன வருது? இப்ப சொல்ல மாட்டீங்க, இப்ப வாயிலே வர மாட்டீங்க, வார்த்தையிலே வர மாட்டீங்க. வீட்டுல தான் போய் வார்த்தை என்ன சொல்றீங்க. வாயிலிருந்து வெளியே வரது அல்லேலூயா பற்றி கவனமா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆதாமும் ஏவாளும் வாய்க்குள்ள போகிறதையும் கவனிக்கல, வாயை விட்டு வெளியே வருதையும் கவனிக்கல. இழந்து போனார்கள் தேவனோடு இருக்கிற உறவை மாத்திரமல்ல, பிசாசுக்கு அடிமைகளாக மனுக்குலத்தை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வரும்பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் அசுத்தாவின் வல்லமையில் அகப்பட்டு அதன் விளைவாய் வந்த வியாதிகளோடு போராட்டத்தோடு பிரச்சனையோடு சில நேரம் பிசாசின் அலக்கழிப்புகளோடு வாழ்கிறதை பார்த்தா அவர்களை குணமாக்குகிறதை முதல் நோக்கமாக வைத்து செயல்பட்டார். இன்னைக்கு இதே நோக்கத்தோடு தான் இன்னைக்கு இந்த சபை இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, செயலாற்றி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையை இந்த பகுதியில் வெளிப்படுத்த ஒரு கூட்ட ஜனங்கள் அசுத்தாவின் வல்லமையில் அகப்பட்டு இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இந்த பொல்லாங்கன் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பட்டணத்தை கெடுத்து இந்த பகுதியில் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் அளவிடப்படாதவைகள். இது நிமித்தமாக தான் இந்த பகுதி வறண்டு போய் காணப்படுகிறது. இந்த பகுதியில அல்லேலூயா ஒரு வறட்சி நிலைமையை பார்த்து எல்லாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. பின்னால் இருந்து தூண்டுகிற ஒரு அசுத்தாவின் கிரியை. அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் வழிபாட்டிலும் துர்க்குணத்திலும் வெறித்தனத்திலும் மனுக்குலத்தை கிடைத்துக் கொண்டிருக்கிற அந்த அசுத்தாவின் கிரியையை மேற்கொள்ளும் வல்லமையை ஆண்டவர் இயேசு அன்னைக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு தேவ ஊழியர்கள் கையில் மாத்திர தேவ பிள்ளைகள் கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 10வது அதிகாரம் 28வது வசனத்துல அவர் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினார். இன்னைக்கு தேவ சபையோடு கூட இருக்கிறார். தேவ ஊழியர்களாக எங்களோடு இருக்கிறார். உங்களோட விசுவாசிகளாக உங்களோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு தேவன் இருந்தபடினார். அவரெல்லாம் தீமை செஞ்சுட்டு போனாரா? எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு போனாரா? நல்லா இருக்கிற இடத்துல சமாதானத்தை கெடுத்துட்டு போனாரா? அவர் நன்மை செய்கிறவராகவும். 2வது பாருங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மாட்டிக்கொண்ட நீங்க பல பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. எப்படி வெளியே வரணும்னு தெரியாம இயேசுவின் வாழ்க்கையில ஒரு ஊழிய நாட்கள் அவரிடத்துல வந்த 2 பேரை முதல்ல சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு செய்தியில 2 பகுதியை கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசுவின் ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை எவ்வாறு வெளிப்பட்டது, இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்ய இருக்கிறார் அன்றைக்கு படிக்கிறோம். இயேசுவின் ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை மூலமா வெளிப்பட்டது முதல்ல. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் நாட்களாக நிறைய
அடக்கி ஓடிக்கொண்டிருக்கிற தூண்டுதலுக்கு சிலர் கீழ்ப்படிந்த நண்பர்கள் நன்மைதான் செய்யறாங்க நினைத்து போய் அவன்கிட்ட போய் பழகி ஜாலியா இருப்பான். அவன் இவன்கிட்ட வந்து சுரண்டிக்கிட்டு இருப்பான். பெற்றோருக்கு தெரியுது, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுது, ஆனா மாட்டிக்கிட்டு இருக்கவனுக்கு தெரியல. வெளிந்து கொள்ள வாழ்க்கையில பாருங்க, ஜாலியா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லைட்டா ரொம்ப பெரிய ஹீரோ மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 நாள் காலேஜ்ல இருக்கும்போது டாக்டருடைய பையன் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவருடைய மகன் என்னோட கூட படித்தான். முதல் வருஷம் படிக்கும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். இன்னொரு கிறிஸ்தவ நண்பன் நான் பார்த்து கொண்டே இருக்கும்போது இவனுக்கு இவன் எடுத்து பாரு, ஒரு பப் எடுத்தான். நான் காலேஜ் முடிச்சு வர வரைக்கும் புகைப்பட உலகத்துக்கு அடிமையாயிடும். விசுவாசின் வல்லமையில கத்தருக்கு மகிமை உண்டான ஒரு காலகட்டம் வந்து திருமணமாகி அதில் தான் விட்டு இன்னைக்கு விட்டுருக்கிறான்னு நினைக்கிறேன். நல்லதுக்கு போறது கேள்விப்பட்டேன். அல்லேலூயா என்று சொன்ன ஆண்டவர்களை வந்துட்டு நீங்க பாருங்க, அந்த வல்லமையை மேற்கொள்ள முடியவில்லை. குடிப்பழக்கத்தின் அடிமைத்தனம் மகன் அடக்கி வைத்திருக்கிறது. போதை பொருளின் அடிமைத்தனம் அடக்கி வைத்திருக்கிறது. ஆசைகள், ஆபாசத்தின் மேல் ஆசை, விளையாட்டுக்காக ஆரம்பித்த செல்ல பார்க்கிறது. மணிக்கணக்காக நீங்க உட்கார்ந்து செல்லு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முடிவாக மரணத்திலிருந்து கூட ஜனங்களை விடுதலை கொடுத்தார். எதுல மாட்டிட்டு இருக்கீங்களோ கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை தருவார். கவனிக்க, சுத்தப்படுத்துவதை நீங்க மத்தியில சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 9வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 2 பார்வையற்ற ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறார்கள். அவங்க வந்து இயேசுவை பார்த்து அவங்க சொல்றது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் தான் கேட்கிறாங்க. எனக்கு பார்வை இல்லை, எங்களுக்கு பார்வைத்தார் கேட்க கூட துணியில. அவங்க அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வர்றாங்க. இயேசுவை பின்பற்றி வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து கூட திரும்பி தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு கத்திக்கிட்டே வர்றாங்க. மற்றவங்க நினைச்சா பிச்சை எடுக்க வந்திருக்கிறாங்க. இயேசு அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நம்புகிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவின் வல்லமை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க பாருங்க, மனிதனுக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம், ஏதாவது ஒரு அரசியல்வாதி இல்லைன்னா எம்எல்ஏ இல்லை ஏதாவது ஊருக்குள்ள பதவியில் இருக்கிற ஏதாவது ஒன்று நமக்கு செய்ய முடியும்னு அவனுக்கு அதிகாரம் இருக்கு, அவனுக்கு ஆற்றல் இருக்குன்னு தெரிஞ்சா வீட்டு முன்னாலும் போய் வண்டிட்டு உட்கார்ந்துருக்கும். பல நாட்கள் உட்கார்ந்தாலும் கிடைக்கிற வரைக்கும் பின்பற்றி வாங்குறதுக்கு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா எல்லாவற்றையும் செய்ய இந்த சபையின் மூலம் வெளிப்பட்டு
அல்லேலூயா. இந்த பார்வையற்றவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்ட முதல் வார்த்தை, இதை செய்ய எனக்கு. இன்னைக்கு நான் முதல்ல சொல்ல விரும்புகிற காரியம், இன்னைக்கும் உங்களுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையா, சில சரீர பலவீனத்தோடு இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கலாம். சிலர் கூட கட்டில உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ வெளியே வர முடியாது. உங்களுக்கு ஏதாவது கட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கே இருக்காது வெளியே பார்க்கும் பொழுது. ஆனா சில கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபங்கள், பொய்கள், சந்தேகங்கள், யாரை பார்த்தாலும் சந்தேகம், விசேஷமா வாழ்க்கை துணை மேல பயங்கர சந்தேகம், ஒரு அசுத்தாவின் பிடி. இதை புரியாமல் இந்த இடத்துக்குள்ள வந்திருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. அந்த பிசாசின் வல்லமையிலிருந்து நீங்க வெளியே வரணும். விடுதலை தர ஒருவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில குடும்பங்களில் ஒரு பிரச்சனை தாண்டி இன்னொரு பிரச்சனை, வெளியே வர முடியல. சில நேரத்தில் பட்டணத்தையே அடக்கி வைத்து அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனை. இந்த ராஜபாளையத்தை இதுவரைக்கும் எத்தனை காரியங்கள் அடக்கி ஆண்டு கொண்டிருந்ததோ, இந்த 35வது ஆண்டுல இதுவரைக்கும் வெளிப்படாத வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த பகுதியிலுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கவே இந்த சபை மாத்திரமல்ல, இங்க இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை சொல்ல வந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்த இந்த 2 ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுத்தார் என்று பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணில் 2 கையை வச்சு இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுள். அவர்கள் 2 பேரும் என்ன வந்தது? கண்கள் திறந்தது. அவங்களுக்கு பார்வையற்றவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண் இதுவே இருக்காது. கண் என்ன சொல்றது? விழிகளே இருக்காது, கண்களே இருக்காது. கை வச்சு புதுசா கண் உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை இல்லாதவைகளை உருவாக்கக்கூடிய வல்லமை. இன்னைக்கு சபையில வந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த நாளில் அதே இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சரீர பிரகாரமா இருந்தாரு, இன்னைக்கு ஆவியின் ரூபமா நம்ம மத்தியில சுத்திட்டு இருக்கார். இந்த இடத்துல இயேசு வாழ்கிறார். என்னைக்கு இந்த ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாள்ல இருந்து இயேசுவின் பிரசன்னம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே உள்ள வருகிறவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, இல்லாத காரியங்களை உருவாக்கி புதுசா செய்யவும் இயேசு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஸ்தோத்திர பெருவிழா என்று சொல்லி பேரிட்டு தான் இந்த கூட்டத்துக்கு பேர் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி. இந்த 2 பார்வையற்ற பார்வை அடை நன்றி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க 30 வாசி உடனே அவர்கள் இறக்கப்பட்டது, ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இத்தனை பேர் இத்தனை ஆண்டுகளில் கர்த்தர் எனக்கு இங்கே வந்ததால நன்மை செய்தார்னு சொல்றவங்க இருக்கீங்க. இந்த சபைக்கு வந்து திருவாரூருக்காக வைத்தாரு. பார்த்துக்கிட்டே இருக்கேன் வைக்கணும், யாரெல்லாம் உழைக்கிற பாருங்க, நோட் பண்ணி பாஸ்டமா பார்க்குறாங்க என்று கை வைத்தாரு. உண்மையிலே இங்கே வந்ததுனால நான் ஆசீர்வதிக்க யாருமே இல்லாம யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பா உணர்றீங்களோ உணர்லையோ இங்க உள்ளது வந்ததே பெரிய நன்மை. எத்தனை பேர் வரணும்னு நினைக்கலாம், முடியல. ஆனா இங்க வந்திருக்கிறவங்க ஒரு நாள் மேல போறதுக்காக வந்திருக்கிறீங்க. உள்ள வந்ததே பெரிய நன்மை. அதுக்கு மேல எது நடக்குதோ நடக்கலையோ நீங்க வந்ததே பெரிய நன்மை. நம்ம வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டு உள்ள வந்துட்டீங்க. இந்த பேர் விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. நன்றியை நன்றின்னு சொல்லி தெரிவிக்கிறது ஒரு விதம் இருக்கு. இன்னொரு விதம் என்னது? எனக்கு செய்த நன்மையை பிறருக்கு அறிவிக்கிறது. அதனால பாஸ்டர் படித்து சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம மாத்திரம் வந்து சாப்பிட்டு போறது நல்லதா, கூட 4 பேரை கூட்டு வந்து சாப்பிட வைக்கிறது நல்லதா? நாளைக்கு ஒரு நாள் இல்லை, வாரத்தோறும் அல்ல இந்த இடத்துல வந்து நம்ம மாத்திரம் வந்து இங்க கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அனுபவித்து போகிறது நல்லதா? கூட ஒரு 2 பேரை கூட்டிட்டு வந்தா அவங்களும் இதே நன்மைக்குள்ள வந்துடுவாங்க, இதே விடுதலைக்குள்ள வந்துடுவாங்க. குருடர் பார்வை போய் ஆண்டவரை பற்றி நிறைய பேருக்கு சொன்னதும் அல்லாம போயிட்டு என்ன செஞ்சாங்க? 32வது வசனத்துல அவர் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனிதனை பாருங்க. இதாங்க ஸ்தோத்திர கூட்டத்தின் நோக்கம் என்னது? உண்மையா ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஸ்தோத்திரம்னு மாத்திரம் சொல்றதுன்னு நிறுத்திடக்கூடாது.
செய்து என் வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை செய்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க எழுப்பணும். ரெண்டாவது, தேவையோடு இருக்கிறத உள்ள கொண்டு வந்து நிறைய நேரம் பாருங்க, நம்ம கொண்டு வந்து முடிகிற ஒரு ஆள் நம்ம பெற்றுக்கொண்ட சந்தோஷம் மூலியமா ஒரு கூட்டமே ஆண்டவர்கள் வருகிறாங்க. அதுக்குதான் நம்ம ரசித்திருக்கிறார். நிறைய பேர் நினைக்க எங்க தெருவில் ஆண்டவர் அறிஞர் யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் இருக்கேன். உங்களை தான் அந்த தெரு சந்திக்கப்படுகிறது ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் வல்லமை அவருடைய கூடிய நாட்களில் எவ்வாறு வெளிப்பட்டது? ஒரு 5 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியில் முதலாவது வைக்க இருக்கிறேன். எப்படி என்றால், அவருடைய தொடுதலினாலே இயேசுவின் வல்லமை எப்படி வெளிப்பட்டது? அவர் கை வைத்து தொட்டார். இன்னைக்கு நிறைய நேரம் ஊழியர்கள் நாங்கள் கை வைத்து ஜெபிக்கிற காரணம் என்ன? கை வைக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு இந்த தொடுதல் என்கிறதற்கு ஒரு வல்லமை இருக்கு. தேவ ஆவியை பெற்றுக்கிற ஒரு மனுஷனை அல்லேலூயா நம்ம போய் தொடும் பொழுதோ இல்லைன்னா அவர் நம்மை தொடும் பொழுதோ அந்த வல்லமை பாஸ் ஆகும். இயேசுவின் கைகளில் இருந்து உருவாக்குகிற வல்லமை புறப்பட்டு போய் அந்த 2 பேருக்கு ஒரே டைம்ல 2 பேருக்கு சுகத்தை கொடுத்தது. அவர் தொட்டு எத்தனையோ பேர் சுகமானார்கள், குருடன் சுகமானார்கள். அவர் தொட்ட மாத்திரத்தில் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார்கள். கை வைத்து சித்தப்பட்டு சுத்தமாக சொன்னாரு. இந்த தோல்வியாதி குஷ்டரோகம் ஓடினது. கை வைத்து ஜெபிக்கிறது ஒரு நல்ல ஒரு முக்கியமான காரியம். ஆனா எல்லாருக்கும் என்ன என் மேல கை வைத்தா சுகமாயிடும். மொத்த 2 பேர்னா கை வைக்கலாம். இப்ப இத்தனை பேரை நின்னீங்கன்னாங்க ராத்திரி வரைக்கும் நீங்க அல்லேலூயா. சிலர் பாருங்க, அவர் வைக்கிற கை வைக்கிற வரைக்கும் பொறுமையா இராம இயேசுவை போய் தாங்க தொட்டாங்க. லூக்கா 8வது அதிகாரத்துல ஒரு அம்மாவை பற்றி வாசிக்கிற 43 47 வசனங்கள் வாசித்தா, அம்மா இயேசு அவங்க ஊருக்கு கேள்விப்பட்டு அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு விசுவாசம் நம்பிக்கை, நான் போய் அவரை தொட்டுட்டேன்னா அவர் ட்ரெஸ்ல போட்டாலே சுகமாயிடும். கூட்டத்துக்குள்ள வந்து இயேசு கூட தெரியுமா தெரியலையான்னு தெரியல, கை வச்ச உடனே இயேசுக்கு உடனே உணர்வது அவருக்குள்ளது ஒரு வல்லமை வெளியிடும். அல்லேலூயா. மார்க் 6:57 கூட அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள் எழுதப்படுகிற வசனங்களை கேளுங்க. மார்க் 6:57 இயேசு தொட்ட யாவரும் சுத்தமானாங்க. இயேசுவை தொட்ட யாவரும் சுத்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரிடத்தில் தொடுதல்ல வந்த வல்லமை, அதான் முதல் படி. அது சிலைகளுக்கு போதுமானது, ஏன்னா அவங்களால வர முடியாது. ஆனா அடுத்த ஒரு லெவல் இருக்கு பாருங்க, அவர் வார்த்தையாகிய வசனத்துல வெளிப்பட்டவன். ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அல்லேலூயா அந்த வல்லமை கை வைக்காமலே அல்லேலூயா ஆண்டவர் சுகம் கொடுக்க வல்லவராய் இன்னைக்கு இருக்கிறார். நிறைய நேரம் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்துல போய் பேசும்போது ஜனங்களுக்கு ஒரு ஆசை, எல்லாரும் மேல கை வைக்கணும். நான் பார்த்துருக்கேன், கை வைக்கிறதுனால மாத்திரம் இல்லை, கை வைக்காம மேல இருந்து ஜெபித்தாலும் ஆண்டவர் சுகம் தர வல்லவராய். நீங்க ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கணும். நீங்க முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஜெபித்தா நாளை காலை ஆராதனைக்கு வர முடியாது. ஆனா ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இயேசு அதை கேட்டு சுகம் தர வல்லவராய். லூக்கா 4வது அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 4வது அதிகாரத்துல 33 36 வசனத்துல ஜெபாலயத்தில் இயேசு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் இருந்தா. அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவன் மேல கை வைக்கலாம், எதுவும் பண்ணல. ஆனா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ பேசாமல் இவனை விட்டு ஒரு வார்த்தை. இயேசு கொடுக்கிற கட்டளையில அந்த வல்லமை புறப்பட்டு செல்லும். கொடுதலினால் மாத்திரம் இல்லைங்க, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற கட்டளையினாலும் வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. அந்த மனுஷன் உடனடியாக விடுதலை பெற்ற அசுத்தாவி ஓடினது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு இங்கிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வசனம் ஒரு வார்த்தை சொல்லும்போது ஆண்டவர் கேட்போம். நாங்கள் வந்து கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. பல நேரங்களில் மேல இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்துருக்காங்க. நான் எங்க கத்துல நான் ஃபாலோ பண்றது, ஜெபிக்கிற நேரத்துல இப்ப நீங்க செய்ய போறேன், ஏதாவது சரீர பலவீனத்தோடு இருந்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது அது பேரை சொல்லி, சப்போஸ் நீங்க முட்டு வலி, இந்த முட்டில் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் முட்டு வலி வெளியே போ அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க. சொல்லும் பொழுது ஆண்டவர் விடுதலை தர. எத்தனையோ பேர் ஒரு 1 or 2 years முன்னால ஒரு தாயார் உடல் பலவீனம், இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க.
வீட்டில் பயங்கர ஜுரத்தோடு எங்க சர்ச்சு சர்வீஸ் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே பிரேயர் டைம்ல நான் சொல்றேன், யார் யாருக்கு உடல் பலவீனமா இருக்கிறதோ, உங்க நெஞ்சிலேயோ பாதிக்கப்பட்ட இடத்துல கை வைத்து உங்களுக்கு என்ன இருக்குதோ இயேசு நாமத்தில் வெளியே போடணும். அந்த அம்மாவுக்கு பயங்கர ஃபீவர், நெஞ்சில கை வைத்து இயேசுவின் நாமத்தில் இந்த ஃபீவர் வெளியே போடணும். உடனே அதே வினாடியில் சுகமா. 2 வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணி சொன்ன, பாஸ்டர் நீங்க இது மாதிரி சொன்னீங்க, நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், கை வைத்து போனேன் போயிருக்கு. விடுங்க. 2 வாரத்துக்கு முன்னால இன்னொரு அம்மா அவர்கள் சர்ச்சில் இருக்கும் பொழுது இதே மாதிரி ஜெபிக்கும் பொழுது கை வைத்து உங்க பலவீனப்பட்ட இடத்துல கை வைத்து அது வெளியே போகணும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலில் பயங்கர வலி, 3 வாரமா வலி. ஜெபம் பண்ணிட்டு நான் சொல்லும் பொழுது இதை செய்யுங்கன்னு சொல்லுங்க. அவங்களும் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் இந்த பலவீனம் போன்றுங்க வினாடியில் போயிருக்கு. அடுத்த நாள் வந்து சாட்சி விடுங்க. 21 நாள் பாஸ்டிங் போயிட்டு கடைசி நாளில் சாட்சி விடுதாங்க. இன்னைக்கு நான் சொல்றது பாருங்க, ஆண்டவருடைய அல்லேலூயா கட்டளை. அன்னைக்கு ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாவதாக சொல்ல அதில் ஒரு வல்லமை இருந்தது. உடனே வெளிச்சம் வந்தது. அல்லேலூயா. அதே போல அசுத்தாவை புறப்பட்டு போனீங்க என்று சொல்லும் பொழுது இருக்க முடியாது. இதுவரைக்கும் இந்த பகுதியில் எத்தனை அசுத்தாவிகள் கிரியைகள் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்ததோ இதோடு கூட வெளியே போயார். எத்தனை பேர் விசுவாசிகள்? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அவர் கொடுக்கிற கட்டளை பாருங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்ல. மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஒரு 100 வந்து வருகிறான். பெரிய ராணுவ வீரன், 100 பேர் கொண்ட சேனைக்கு தலைவன். அவன் வந்து இயேசுவிடத்துல வந்து வேலைக்கார வீட்டுல ரொம்ப வியாதியா இருக்கிற வந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு கூட போறார். அந்த மனுஷன் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். மத்தேயு 8வது அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் கீழ்ப்படுகிற சேவகர் ஒருவனை போவென்றால் போகிறார், மற்றவனை வா என்றால் வருகிறான் என்றார். என் வேலைக்காரனை ஆமா நீங்க பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்குள்ள இருக்க வியாதி போயிடும். என்ன நம்பிக்கை ஆண்டவர் மேல? அல்லேலூயா. எல்லாருக்கும் சில அதிகாரம், ஐயா நீங்க ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, வேலை நடந்து எத்தனை நேரம் சொல்றோம், நீங்க போகக்கூட வரக்கூட வேண்டாம், ஒரு ஃபோன் அடிச்சு நான் இன்னார் பேசுறேன்னு சொல்லுங்க சொல்றாரு. அதே போல முதலமைச்சர் கூப்பிட்டு எல்லாரும் பாருங்க, டிவியில் காட்டுற முதலமைச்சரே ஃபோன் பண்ணி புயலின் நேரத்தெல்லாம் எல்லாரும் பார்க்கும்போது அந்த கண்ட்ரோல் ரூம்ல முதலமைச்சரே ஃபோன் பண்ணி விசாரிக்க வேலை பயங்கரமாக நடக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு தமிழகத்தில் அதிகாரம் இருக்கு. ஆனால் நான் பேசுகிற இயேசு வானத்தில் பூமியில் எங்கே இருந்தா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போயிடும். இன்னைக்கு பாருங்க, கை வைத்து வல்லமை போகிறது ஒரு பக்கம், கட்டளையிட வல்லமை போகிறது அடுத்த நிலைமை. நீங்க ஆண்டுடைய நாம கட்டளை கொடுக்க இருக்கிறோம். மாறாத முடிவில் எல்லா அந்தகார வல்லமைகள் உங்க வாழ்க்கை விட்டு வெளியே, உங்க குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்த அந்த பொல்லாதனுடைய கிரியை, சில சரீர பலவீனங்கள், விளங்காத உடல் உறுப்புகளாக இருக்கலாம், விளங்காத அல்லேலூயா சில காரியங்கள் ஏன் என்று புரியவில்லை. ஆண்டவர் இன்னைக்கு டெலிவரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளுக்கு என்னோடு வேட்டு வைக்க வந்திரு இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பகுதியில் ஒரு ஆசீர்வாதத்தை கூற வேண்டிய ஆண்டவர் என்னை சொல்லி அனுப்பினார். இந்த 2 நாட்கள்ல இங்க பேசும் பொழுது இயேசுவின் மூலியத்தில் நடந்த அதே செயல்கள் இன்றைக்கு இந்த சபை மூலியமாய் இன்னும் வல்லமையாக வருகிற நாட்கள் நடைபெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, இயேசுவின் வல்லமை அவர் பிரசங்கிக்க பிரசங்க நேரத்தில் வெளிப்படும். லூக்கா 5வது அதிகாரத்துல 17வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த வசனத்தை வாசிக்க. லூக்கா 5:17 பின்பு ஒரு நாள் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது குணமாக்கத்தக்கதாக இன்னைக்கு பாருங்க பிரசங்க நேரத்தில் அல்லேலூயா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு அற்புதம் செய்யும். இந்த சத்தியத்தை நீங்க உண்மையா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு பவுல் பிரசங்கித்துட்டு இருக்காரு. லீஸ்திராவின் பட்டணத்துல
அவனை பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு இருக்குது அறிந்து எழுப்பி நடந்தார். விரைவு நாளில் எழுந்து நடந்தார். ஏன்னா அவனுக்கு விசுவாசம் வந்து இன்னைக்கு அதே வல்லமை தான், சுகமளிக்கிற வல்லமை இந்த இடத்துல செயல்பட்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரசங்க நேரத்தில் ஆண்டவர் சுகம் கொடுத்ததை பார்த்தோம். அல்லேலூயா. சபையிலும் பல இடங்களில் இன்னைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கும்போது வீட்டில் இருக்கிற பிரச்சனையை மாற்றங்கள் அல்லேலூயா. மேல இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வந்தார். ஏதோ மந்தோனியத்தை பேச வரலங்க. தேவனுடைய வல்லமை, என்னுடைய வல்லமை இல்லை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய ஞானம், கர்த்தருடைய வசனத்தினுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமையை வெளிப்படுத்த இந்த வல்லமையின் ஆற்றலை சொல்ல சொல்ல தானா ஓடி அல்லேலூயா இருக்க முடியாது. இனிமே செயலாற்றுறதுக்கு இடமில்லை. ஏன்னா அதை காட்டும் பெரிய பலவான் இங்க வந்துட்டார். என்னைக்கு இந்த ஊழியம் இங்க வந்ததோ அவனிலும் அதிக பலவான் வந்து இந்த இடத்துல வந்து அவன் இங்க இருக்கிற பலவானை காட்டிலும் ஒரு பெரிய பலவான் இந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய வல்லமை இந்த சபையின் மூலியமா இந்த பகுதியில் 34 ஆண்டுகள் வெளிப்பட்டதுனால இந்த பகுதியை காக்கப்படும். இன்னும் அதிகமா இந்த வல்லமை அதிகரிக்க ஒழுக்கமா ஜெபிக்க போகும். மிக முக்கியமா ஆண்டவர் இயேசுவின் வல்லமை வெளிப்பட்ட 2 முக்கியமான காரியங்கள் சூழ்நிலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது எப்படி இருக்கு? தேவனுடைய வல்லமை என்ன, தேவனுடைய பலன். மிக முக்கியமா எங்க வெளிப்பட்டதுன்னா இவ்வளவு அற்புதம் செய்த ஆண்டவர் இயேசுவை இன்னைக்கு பார்த்த ஜனங்கள் இன்னைக்கு போல அன்னைக்கு தான் நன்மை செய்யறதுக்கு என் ஊர்ல இடமே இல்லை. பேருக்கு போறாம இருக்கிற இத்தனை பேர் இவர் பின்னால போறாங்க. மத தலைவர்கள்லாம் எரிச்சல், அந்த பின்னால வந்துட்டு இருந்தவங்க இப்ப இயேசு பின்னால போயிட்டாரேன்னு ஒரு எரிச்சல். ரெண்டாவது அவங்க செய்த தீமையெல்லாம் சுட்டி காட்டிட்டாங்க, அது வேற கோபம். பொய்யான குற்றச்சாட்டுல பிடித்து அவரை ரோமர் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவை மரண தண்டனைக்கு உட்படுத்தினார்கள். அன்னைக்கு இருந்த மரண தண்டனை சிலுவை மரணம் என்று சொல்வது கொடூரமான ஒரு மரண தண்டனை. ரத்தம் வடிய வடிய சில நேரம் மடிக்கணக்காக தொங்கி கடைசி சொட்டு ரத்தம் போனவர் உயிர் பிரிவு. எப்படி இருக்கு? இப்படி ஒரு கொடூரமான மரண தண்டனைக்கு அவரை ஒப்பு கொடுத்த பொழுது அவங்க நினைச்சாங்க தாங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. ஆனா தேவ வல்லமை அங்கதான் வெளிப்பட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சிந்தப்பட்ட ரத்தம் பிசாசின் வல்லமையை முற்றுமுடிய விலக்கிவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 2:14 பவுல் தான் எழுதியிருக்கணும். அவர் சொல்றாரு, பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவராக அவர்களைப் போலவே மாம்சத்தின் இரத்தத்தின் உடையவரானார். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை நமது மரணத்தினாலே இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகள் சிந்தின ரத்தம் நம்முடைய வியாதியிலிருந்து சுகத்தை சம்பாதிப்பதற்காக, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, மிக முக்கியமா நீங்கள் நானும் தேவனிடத்துல தைரியமா வந்து சேர்வதற்கு வழியை திறந்துங்க. நீங்க பாருங்க, 2 பேருக்குள்ள ஒரு சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நடுவர் முன்னால வந்து அவங்க 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனைக்குரிய பரிகாரத்தை செலுத்தி ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பொருளை பயனோ எதையோ ஒன்று செலுத்தி 2 பேரும் உண்டாக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? 2 பேரும் சமாதானம் ஆயிடும். ஆனால் இவர் தான் நடுவில் இருக்கிறார். இது போலதான் இயேசு கிறிஸ்து நமக்கும் தேவனுக்கு இடையே என்ன பிரச்சனை? நம்முடைய பாவம், நம்முடைய பொல்லாத குணம், நம்முடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், தேவனை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போகக்கூடிய அளவுக்கு போயிருக்கோம். கடவுளை பார்க்கவே முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தா, ரத்தத்தை சிந்தினா, பாவ மன்னிப்பை சம்பாதித்தாரு. பகையை சிலுவையில கொன்று விட்டார். சிலுவையில் தான் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. இந்த 1 கொரிந்தியர் 1:23, 24 நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற விகல்பமா இருக்கு. எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்டவர் இன்னைக்கு ஜனங்களுடைய பாவத்தை போக்க முடியும்? இன்னைக்கு எப்படி அவர் செய்த காரியம் இன்னைக்கு அசுத்தாவிகளை துரத்த முடியும்? ஆனா அவர் சிலுவையில் பட்ட பாடு, அவருடைய மரணம் அந்த பொல்லாதவருடைய வல்லமை அழித்து விட்டது. இன்னைக்கு எந்த இடத்துல கிரியை செய்கிற அசுத்தாவியா இருக்கணும், அது எவ்வளவு பெரியவனா இருக்கட்டும், எந்த ஏரியாவுக்கு தலைவனா இருக்கட்டும், இன்னைக்கு செயலே கிடையாது. ஏமாற்றி கொண்டு இருக்க இயேசுவின் வல்லமை சிலுவையில் அவனை மேற்கொண்டு விட்டது. அல்லேலூயா. 24வது வசனத்துல 1 கொரிந்தியர்ல 1வது வசனத்துல யூதராகிலும் கிரேக்கராகிலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ கிறிஸ்து
the power and the wisdom of God. சிலுவையில வெளிப்பட்டது இயேசுவின் வல்லமை. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சிலுவையில் அப்படியே மரித்து மண்ணோடு போயிருந்தாரு. நீங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காரு. எத்தனையோ நன்மை செய்தவங்க இருந்தாங்க. தேச தந்தை காந்தி வாழ்ந்தார். இன்னும் நிறைய மனுக்குலத்துக்கு நன்மை செய்த நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களை நினைவு கூறுகிறோம். அவங்களால எந்த விதமான காரியம் இன்னைக்கு நமக்கு செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, மரிச்சுட்டாங்க, உயிர் முடிஞ்சு போச்சு. பிறந்த நாளே ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். ஒரு மரித்த நாளே தியாக திருநாள்னு கொண்டாடுறோம். ஆனா அதுக்கு மேல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இயேசு வித்தியாசமானவர். ஏன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தேவனுடைய வல்லமை உச்சக்கட்டமா இயேசுவின் மூலமா எதிர வெளிப்பட்டதுன்னா அவருடைய மரணத்தின் மூலமா மாத்திரமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் 10வது வசனத்துல, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் மரணத்துக்குள்ள எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு. நீங்க பாருங்க, இயேசுவை தேவன் 3ஆம் நாள்ல சிலுவையில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள்ல தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு அவர் வைத்திருந்த கல்லறை சில இஸ்ரவேல் தேசத்துல காலியா இருக்குது. நிறைய பேர் பார்க்க வராங்க. இப்போ யாரும் நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க. அதே மாரி இப்போ ஒரு குரூப் இந்தியாவில இருந்து போயிருக்கிறேன். ஒரு மோகன் சிலாசஸ் கூட்டு போயிருக்கிறேன். இப்போ எங்க சத்துல இருந்து கூட ஒரு குடும்பம் போயிருக்கிறாங்க. ஏங்க இப்போ ஏங்க போறீங்க? போய் பார்க்கறதுக்கு ஒரு நேரம் இல்லையா? இந்த யுத்தத்தின் மத்தியில போடுமாறு கேட்டேன். மாஸ்டர் இந்திய காசு கட்டிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, போயிட்டு 2 லட்சம் போனா கூட பரவாயில்ல கேட்க மாட்டேங்கிறான். ஆனா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ போய் நான் 5-6 நாள் ஆகுது வரணும். டெய்லி ஜோம் பண்ணு, வேற என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த காலி கல்லறை போய் பார்க்க போறாங்க. ஏசு அங்க இல்லை, ஏசு பரலோகத்துல இருக்கிறார். எங்கெல்லாம் அவருடைய ஊழியம் நடக்குது அங்கே அவர் இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பாருங்க. நமக்கும் மரணத்துக்கு பின்பு ஒரு நம்பிக்கை இருக்கு. உலக வாழ்க்கை முடித்து ஒரு நாள் நாம் உயிரோடு எடுத்து பரலோகத்துக்கு இயேசு வரும்பொழுது கல்லறையெல்லாம் திறக்கப்படும் சொல்றார். பாருங்க, தேவனுக்கு ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை. வாழ்க்கையில இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே இதுல நம்பிக்கையில கூட சொல்ல இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உயிர்ப்பிச்சிருக்கிறார். செத்து போன கற்பங்களை உயிர் பெற செய்வார். முடிந்து போன குடும்ப உறவுகளை மறுபடியும் செயற்படுத்துவார். ஓடி போன எத்தனை பேர் போன வாரத்துல சர்ச்சை அவங்களுடைய அண்ணன் ஒருத்தர் 90 வயசு வீட்டுல இருந்து காணாம போயிட்டு, 90 வயசு காணாம போனவங்க கண்டுபிடிக்க பார்த்து ஜோப்படுதான். அண்ணன் போயிட்டா 4 நாளா ஆளை காணும். எனக்கே நம்பிக்கை இல்லை. 90 வயசு போனது எங்க திரும்பி ஆனாலும் ஜோப் பண்ண அடுத்த நாள் அண்ணன் போனவர் வந்துட்டார். பாருங்க, ஒன்றாமலே நம்ம ஜெபிக்கிறோம். எங்கேயோ வந்து கூட்டு வந்துட்டாரு. அதாங்க வல்லமை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை இந்த சபையில வெளிப்படுது. அல்லேலூயா. வல்லமை உயிர் இருந்தாதான் வெளிப்படும். உயிர் இல்லாதவங்களுக்கு வல்லமை கிடையாது. எந்த விதமான நற்குணமும் கிடையாது, தீய குணமும் கிடையாது. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் ஒருவரே ஆண்டவர் இயேசு. அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, கடவுளும் தெரிந்தா அவர் முதல்ல உயிர் இருக்கணும். இரண்டாவது பாருங்க, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கும். சர்வ வல்லமை உள்ளவர். உங்களை என்னை பற்றி எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கணும். சர்வ ஞானி. அல்லேலூயா. மிக முக்கியமா நம்ம எங்க போனாலும் கூட வரக்கூடியவராக இருக்கணும். கடவுள் இருந்தார். ஒரு இடத்துக்கோ ஒரு படத்துக்கோ ஒரு உருவத்துக்கோ அதுதான் அவர் சொன்னா அது கடவுள்னு சொல்ல முடியாது. இயேசு ஒருவர் தான். இங்கே இருந்தா கூட இருப்பாரு. வீட்டுக்கு போனாலும் வருவார், வேலைக்கு போனாலும் வருவார், கூட போற இடத்துக்கு வருவார். பூமியின் கடையாந்திரங்களுக்கு போனாலும் அங்கேயுமே கரமை நீட்டி பிடிக்கும்னு சொன்னாலே இந்த தேவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையான கடவுளுக்கு இருக்கிற வல்லமை உங்க பிரச்சனையை தீர்க்க வல்லமை உள்ளதாய் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில மரித்தார். அவருடைய வல்லமையின் உச்சக்கட்டத்தை வெளியிட்டு அன்பின் உச்சக்கட்டம், வல்லமையின் உச்சக்கட்டம். இன்னைக்கு அவருடைய வல்லமை அவருடைய பாவத்தை போக்க வல்லமை உள்ளதா. எத்தனையோ காரியங்களை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு மனசுல நிம்மதியே இல்லை. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் புதுசாக வந்து சொன்னேன். வந்து இயேசுக்கு ஏதாவது அர்த்தத்தை பண்ணி முதல்ல வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுக்கும். ஒரு ஜுரத்தோடு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்டரை கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் உட்காந்து ஜுரம் போயிருமா? ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர் இருக்காரு. சும்மா போய் கிளினிக்ல எல்லாம் கூட்டத்தோடு நான் போய் உட்காந்துட்டு
போயிருமா? என்ன செய்யணும்? டாக்டர் கடைசியா டாக்டர் கொடுத்த மருந்து வாங்கணும். வாங்கி என்ன பண்ணணும்? சில மருந்து வாங்குவாங்க, ஆனால் போட மாட்டாங்க. கடையில் போய் காசு கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. என்ன சிரிக்கிறது பார்த்தா நாங்களாம் அதை கேட்டு இது அம்மா சொல்றாங்க மருந்தெல்லாம் வாங்கி வச்சுது. என் வயிற்று சொல்லுவாங்க, சின்ன வயசுல டெய்லி அவங்க அம்மா இந்த விட்டமின் மாத்திரை அதெல்லாம் கொடுப்பாங்க. மாத்திரை போடவே பிடிக்காது. டெய்லி ஜன்னலில் தூக்கி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீடு, ஜன்னலில் கீழ் ஜன்னலுடைய சன்சைடு. ஒரு நாள் அம்மா எட்டி பார்க்குறாங்க, ஃபுல்லாக சன்சைட் பூரா மாத்திரை. இடம் பாவி, இத்தனை நாளாக மாத்திரை எங்கே போயிருக்கு? நிறைய நேரம் பாருங்க, தான் வர்றோம், கேட்குறோம், பைப்பில் கூட வாங்கிட்டு போயிடுறோம். ஆனால் வாய்க்குள்ள இருதயத்துக்குள்ள இயேசு வர வல்லவன். ஒரே மருந்து இந்த பிரச்சனைக்கு இயேசு விரும்பி வாழ்கிற கோவில் எது தெரியுமா? இது ஒரு பக்கம் அவர் வாழ்கிற கோவிலாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து விரும்பி வாழ்கிற கோவில் இங்கதான். உங்க உள்ளத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? நீங்க கிறிஸ்தவனா இருக்கலாம், பிறந்ததுல கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனா அவருடைய வல்லமை உங்க இருதயத்துக்குள்ள வரும். அவர் உங்க இருதயத்துக்குள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு செல்போன் வச்சிருக்கிறோம், வாங்கி இது வேலை செய்யனா இதுக்குள்ள நடுவில் ஒன்று இருக்கு. என்னது? ஆமா, முந்தைய நாட்களில் சொல்லுவாங்க, சின்ன வயசுல சோத்துக்கே லாட்டினால கையில பேட்டரின்னு சென்னையில் சொல்லுவாங்க. சோத்துக்கே, சென்னை பாஷை புரியுதா? சோத்துக்கு லாட்டினா என்னது? சோத்துக்கே வழி இல்லை. நீங்க சோத்து சொல்லுவீங்களா சாதம் சொல்லுவீங்களா? அந்த ஊர்ல சோறு தானே. சோத்துக்கே வழி இல்லைனாலும் கையில பேட்டரின்னு சின்ன வயசுல சொல்லுவாங்க. அப்ப என்னன்னு புரியல, இப்பதான் அது புரியுது. பணத்துக்கே வழி இல்லைனாலும் 10 ரூபா சார்ஜ் பண்ணி ஒன்று கையில வச்சிருக்கிறான். அது 2 பேரும் பிச்சைக்காரன் பேசிட்டு, நீ இன்னைக்கு எங்க பிச்சை எடுக்க? மெரினா பீச்ல பிச்சை எடுக்க. அடுத்தவன பிசினஸ் இவனுக்கு. ஆனா நீங்க பாருங்க, இந்த செல்போனுக்கு உள்ள பவர் வரணும், அப்பதான் வேலை செய்யும். இதே போல இயேசு வல்லமை இன்னைக்கு நமக்கு கிரியை செய்கிறார். இந்த இயேசு வாழ்க்கையில் நம்ம இடம் கொடுத்தா அவர் உள்ளத்துக்குள் வரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நீங்க வெளியே போங்க, வல்லமை போனீங்கன்னா நல்லவங்களா இருந்தா நம்மகிட்ட மாத்திரம் கிஃப்ட் வாங்க மாட்டாங்க, போகும்போது அவங்களும் ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. வாங்குறது மாத்திரம் வாங்கிட்டு அனுப்புவாங்க. சில நல்லவங்க இருக்கிறாங்க, வாங்குறதோட போதாது, திரும்பி அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த கிஃப்ட் தாம்பூலம்னு சொல்லுவாங்களா? இங்கே சொல்ல மாட்டாங்க. தாம்பூலம்னு சென்னையில் சொல்லுவாங்க. தாம்பூலம்னா என்னது? அவங்க கொடுக்குறது எல்லாரும் பழம் வச்சு கொடுப்பாங்க, எல்லாம் சின்ன தட்டு வச்சு கொடுப்பாங்க, ஒரு சில சின்ன கிஃப்ட் ஐட்டம் வச்சு கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து போகும்போது ஒரே கிஃப்ட், இயேசுவே கூட வரணும். ஒவ்வொரு முறை இங்கிருந்து வரும்போது அவருடைய வசனம் கூட வரணும். நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நீங்க போய் நீங்க கூட அந்த இடத்துல வல்லமை கிரியை செய்யும். இந்த இயேசு கிறிஸ்து அல்லேலூயா இன்றைக்கும் அதே வல்லமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வல்லமை நீங்க உங்களை காப்பாற்ற வல்லமை, உங்களுக்கு வல்லமை விசுவாசிக்கிறீங்க. ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தில் மாத்திரமல்ல, இந்த பீஸ் டவர் சபை இத்தனை 30 ஆண்டு செயல்பட்ட ஒரு வல்லமை, இயேசுவின் வல்லமை. நாளுக்கு நாள் வல்லமையை அதிகரிக்கணும், பலப்படணும். கர்த்தரில் நம்முடைய பலத்த சத்துருவும் பலப்படணும் சொன்னாரு. நாளுக்கு நாள் வல்லமை அதிகரிக்க இந்த பகுதியில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்க மூலியமா கொண்டு வர போகிறார். இந்த செய்தி தான் ஆண்டவர் நாளைக்கு உங்க மத்தியில பேச இருக்கிறேன். இயேசுவின் ஊழியத்தில் வெளிப்பட்ட 2வது காரியம், எத்தனையோ காரியங்களை இழந்து வந்தார், இழந்து போனதெல்லாம் திருப்பி கொடுத்தார். இந்த இடத்துக்குள்ள வரும் பொழுது பல காரியங்களை இழந்தவர்களா, இழந்ததுதான்
சுகத்தை இழந்து வந்திருக்கலாம், குடும்ப சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம், வியாபாரத்தை இழந்து வந்திருக்கலாம், மிக முக்கியமா தேவனோட உறவை இழந்து எத்தனையோ பேர் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. நாளைக்கு உங்க மத்தியில பேசுறீங்க, இழந்து போன எல்லாத்தையும் திருப்பி தருகிற தேவன் இந்த சபை நீங்க கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. நாளைக்கு வரும்போது கண்டிப்பா நீங்க மாத்திரம் குடும்பமா வாங்க. எழுப்பி நின்று நம்ம தெரிவிக்க போகிறோம். எல்லாரும் ரெண்டு இடத்துல எழுப்பி நிற்போம். முடிவு நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். God's power. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தில், ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தில் வெளிப்பட்ட வல்லமை அவருடைய தொடுதலின் மூலமாக, அவர் கொடுத்த கட்டளையின் மூலமாக, அவருடைய உபதேசத்தின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் வல்லமை மூலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசு இங்கே இருக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுள், உண்மையான கடவுள். அவர் கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்க வரவில்லை, தேவனுடைய அன்பையும் வல்லமை வெளிப்படுத்த வந்தார். கேட்கிற ஒரே ஒரு காரியம், வாழ்க்கையில ஒரு இடத்துல உன் மனசுல எனக்கு ஒரு இடம் உள்ளத்துக்குள் வந்து மனதில் இருக்கிற பாவ காரியங்களை எல்லாம் மன்னித்து மனசாட்சியை சுத்திகரித்து வாழ்க்கையை ஒரு புதிய ஆரம்பத்துக்குள் கொண்டு கிறிஸ்துவுக்குள் வருகிறதுக்குள் பைபிள்ல பேர் கொடுத்து ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே தான் புது சிருஷ்டியா இன்னைக்கு வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க உதவி செய்வார். இது வரைக்கும் ஆண்டவர் நம்ம லைஃபை ஒப்பு கொடுக்கலன்னா இன்றைக்கு நான் கேட்டுக்கொள்கிற காரியம், ஆண்டவரே உள்ளத்துக்குள் வா. நான் கேள்விப்பட்ட வல்லமை என் வாழ்க்கையில வரணுங்க. எத்தனையோ போராட்டத்தில் வந்திருக்கிறேன், என் பாவம் இன்னைக்கு மன்னிக்கப்படணும், என்னை பிள்ளையா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ற ஜபத்தை என்னோடு கூட நீங்க சேர்ந்து சொல்வீங்கன்னா ஆண்டவருடைய வல்லம் உங்க வாழ்க்கையில நீங்க புதிய ஆரம்பத்தை கொடுப்பாங்க. எத்தனை பேர் நீங்க ஆண்டவரோட முதல் முறையா உங்க லைஃப் ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புறவங்க இங்க இருக்கிறீங்க. இயேசுவே பாவத்தெல்லாம் மன்னி என் உள்ளத்துக்குள்ள வா. நான் கேட்ட அந்த வசனத்தின்படியா நீங்க எனக்குள்ள வந்து உங்க வல்லம் எதிர்காலத்தை ஆசீர்வதின்னு சொல்ல விரும்புகிறோம். இயேசுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து கை வைத்து ஆண்டவர் இயேசு உள்ளத்துக்குள் வந்து உங்க வாழ்க்கையை மாற்ற இது வரைக்கும் ஒப்பு கொடுக்காது. ஏற்கனவே ஒப்பு கொடுத்தேன்னு வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு முதல் முறையா ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும், எனக்காக மரித்தார்னு சொல்றீங்க. உயிர்த்தெழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. இந்த இயேசு உள்ளத்துக்குள்ள வரணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நல்ல கை வைத்து ஆண்டவர் நோக்கிப்பார். முதல் முறையா வந்திருக்கணும், ஒப்பு கொடுக்க கை வைத்து நான் சொல்ற ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, நல்ல சத்தமா சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, உம்முடைய வல்லமையை குறித்து வசனத்தை கேட்டு என் வாழ்க்கையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் உள்ளத்துக்குள் வாரும். நீ எனக்காக மரித்ததை, மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்ததை நம்புகிறேன். என் எதிர்காலத்தை ஆசீர்வதியும். என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபத்தை செஞ்சீங்கன்னா அல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கிறது, பாவ பிணியாலே ரட்சிக்கிறது. ஆண்டவர் நோக்கி ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு தேவனிடத்தில் கேட்கப்பட்டு ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னித்ததுனால அவங்க பேரை பரலோகத்தில் அவர் புஸ்தகத்தில் எழுதினார். இன்னும் அந்த ஆண்டவர் இயேசு பற்றி அறிந்து கொள்ள உடனே இந்த சர்ச்சுக்கு வாங்க. புதுசாக வந்திருக்கோங்களா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் மாலையிலும் ஆராதனை தவறாமல் வந்து கலந்து கொள்ள. இன்னும் அந்த இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள நாளைக்கு நான் உங்கள் பேச இருக்கிறேன். வாரந்தோறும் பாஸ்டர் அவர்கள் பேச இருக்கிறாங்க. இந்த சபையில் நடக்கிற ஊழியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. அந்த எல்லா வல்லமையும் காட்டும் உயிருள்ள வல்லமை பாவத்தை போக்குவதற்கு மாத்திரமல்ல, அவங்க பதிலே சொன்ன வியாதியை, பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை என்று இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஜெபத்தேவையோடு இடத்துக்குள்ள சிலருக்கு சரீர பலவீனங்கள், வலிகள், ஏதாவது சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை தான். எத்தனை பேருக்கு எனக்கு நீங்க சுகம் கிடைச்சா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றேன், சில பிரச்சனை இருக்கு, ஒரு சுகம் தேவை அப்படின்னு இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு வாழ்க்கையில சுகம் தேவை? எந்த பிரச்சனையா இருந்தா பாதிக்கப்பட்ட இடத்துல உங்க கை வைத்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏதாவது வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கை வைத்து நான் ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்துல இந்த வலி போகணும்னு சொல்ல போறீங்க. இந்த இயேசுவின் நாமத்துல இந்த வியாதி
வியாதி போன சொல்லுங்க, பிபியா இருக்கல, சுகரா இருக்கல, எல்லாம் நார்மல் ஆயிடும். ஆண்டவர் புது விடுதலை தருவா, பலம் தருவா. ஹalleluya. குடும்ப சூழ்நிலை தலைவலியா தலையில கை வைத்து இயேசுவின் நாமத்தில் போட்டு சொல்ல போறீங்க. நான் சொல்லும் பொழுது காது கேட்கலன்னா உங்க கூட யாராவது இருப்பாங்க, பக்கத்துல காதை வச்சு இயேசுவின் நாமத்தில் திறந்துட்டு நான் சொல்லும் பொழுது ஆண்டவர் விடுதலை தருவா. பார்வையற்றவர்களுக்கு கூட விடுதலை தருவா. கை கால் விளங்காதவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்து இடத்தில் வந்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். என்ன பிரச்சனையாய் ஜெபித்த பின்பு இதை செய்ய முடியல செஞ்சு பாருங்க. கற்பம் போலாத வயிற்றுல கை வைத்து இயேசுவின் நாமத்தில் கற்பம் சுகமாவதாக சொல்லுங்க. பிரசவிக்க முடியாதவர்கள் யாரும் இருப்பீங்கன்னா இந்த இடத்துல கை வைத்து இயேசுவின் நாமத்தில் கற்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக சொல்ல போறீங்க. ஜெபிக்கும் பொழுதே சொல்லுங்க, ஆண்டவர் விடுதலை உங்களோடு சேர்ந்து நானும் ஜெபிக்க போகிறேன். நிற்காத உதிரம் போக்கு நின்று போகும். குடும்ப சூழ்நிலைகளில் மாற்றம், சில விட முடியாத கெட்ட பழக்கத்தோட சில இருக்கிறீங்க. செல் பார்க்கறது சும்மா பார்க்கறது தப்பு இல்லை. மணின கணக்கா அதில் உட்கார்ந்துக்கிட்டே இருக்க ஒரு அடிமைத்தனம். என்னோடு கூட அது மாற வேண்டும். யாருக்கும் தெரியாத ஆபாசமான படங்களை பார்க்கிறீர்கள் இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஒரு விடுதலை இந்த வேளையில் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் விடுதலை தருவா, ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். அதில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரன் 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 சோத்ரன். பொருளாதார பிரச்சனை, கடன் பாரம், இதெல்லாம் நெஞ்சில கை வைத்து இயேசுவே நீங்க கடன் பாரத்தில் விடுதலை தாருன்னு சொல்லுங்க. குடும்பத்தினர் யாராவது குடும்பத்தோடு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருப்பாங்க, இயேசுவின் நாமத்தில் குடும்ப சமாதானத்தை காணணும்னு சொல்லுங்க. கர்த்தர் விடுதலை தருவார். என்னென்ன பிரச்சனை, படிக்கிற பிள்ளைகள் உள்ள ஓடி இணைந்து வந்திருந்தா இயேசுவின் நாமத்தில் வெற்றியில்லாத கேளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எந்த பிரச்சனையா இருந்தா ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது இவர்களும் என்னோடு கூட சேர்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லா வலிகள் வேதனைகள் இப்பொழுதே குணமாகட்டும். எல்லா வாதங்கள் மறையட்டும். கை கால்களில் கர்த்தருடைய பலன் உண்டாகட்டும். சிறுநீரக கற்கள்ல இயேசுவின் நாமத்திலே கம்ப்ளீட்டா ஹீலாகி அந்த வலி இப்பொழுது நீங்கி போவதாக இயேசுவின் எல்லா பித்தப்பை கோளாறுகள் இயேசுவின் நாமத்தில் குணமாகட்டும். இதுவரைக்கும் இருந்த போராட்டம், சாப்பிடும் பொழுது ஜீரணமாகாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை காணட்டும். எல்லா விதமான உச்சத்தில் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற ரோகங்கள் மறைவதாக. எல்லா தோல்வியாகி இயேசுவின் நாமத்தில் எல்லா அலர்ஜி இப்பொழுது நீங்கி போ. சுகம் உண்டாகட்டும். பார்வையில் இருக்கிற குளறுபடிகள் மாறட்டும். குடும்ப சூழ்நிலைகள் மாறட்டும். எல்லா ஹalleluya எலும்பு முதுகு வலிகள் குணமாவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். குடும்பத்தில் காணப்படுகிற கணவன் மனைவி பிரிவினைகள் இப்பொழுதே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. இன்றைக்கே ஒவ்வொரு வாக்குதலை கொண்டு வாரு. குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்தாவின் கிரியைகள் மேல கர்த்தருடைய அதிகாரத்தை செலுத்துகிற பலவீனப்படுத்துகிற அசுத்தாவிகளை வெளியேறு. பயத்தை கொடுக்கிற அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சந்தேகத்தை கொடுக்கிற அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. எல்லா பில்லிசுடைய மாந்திரிக கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. வெளியேறு இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. வெளியேற்றப்படணும். சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இந்த இடத்தில் இந்த பட்டணத்தின் ஆசீர்வாதத்தை தடைபடி கொண்டிருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நீங்கி போகும். ஜனங்கள் கட்டணத்தில் வருவதற்கு தடை கொண்டிருக்கிற பலவானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த நாட்டிலிருந்து கனடாய் பிரஜாதிகள் உள்ள வரட்டும். பிரஜாதிகள் உள்ள வரட்டும். மறந்துவிடட்டும். தேவராஜ்ய கட்டப்படட்டும். இன்றைக்கு வல்லமை வெளிப்பாட்டை மனதிலே கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்த வேண்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஜெபத்தை முடித்த நேரத்தில் நிறைய பேர் டெலிவரன்ஸ் உடனே ஃபீல் பண்ணிருப்பீங்க. எதை செய்ய முடியலையோ செஞ்சு பாருங்க. வலி போயிருக்கும். எத்தனை பேருக்கு இப்போ ஜெபம் பண்ணும்போது மாற்றம் எனக்கு சரீரத்தில் வந்தது ஃபீல் பண்ணி இருக்கீங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு சுகம் கொடுத்தா யாராவது இருக்கீங்க கை வைத்து காட்டுங்க. ஆண்டவர் நிறைய பேரை தொட்டுக்காரு.
வீட்டில் போய் ட்ரை பண்ணிக்கணும். என்னாச்சு? யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது ஏதாவது விடுதலை உணர்ந்தீங்களா? யாரும் உணர்ந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சாட்சி சொல்லலாம். நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு கூட வந்து நீங்கள் சாட்சி சொல்லலாம். இந்த கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார், நீங்கள் விடுதலை கொடுத்திருக்கிறார். தேவ வல்லமை அது என்றைக்கும் மாறாது. வந்திருக்கிற அனைவரும் வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கிறது. உணர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாங்க. நாளைக்கு வரும்போது நிறைய பேர் கூட்டிட்டு வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கலாம். Thank you, Pastor. எல்லா கரங்களையும் ஆண்டவருக்கு சொல்லுங்க. Hallelujah. 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலை ஆராதனை விசேஷமான ஆராதனை. எல்லாரும் முன்னாடி வந்து அமரும்படி உங்களை ஆயத்தத்தோடு அல்லேலூயா எல்லாம் அதிகாலை ஜெபம் பண்ணி உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். காலை ஆராதனைக்கு எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்திலே தடைகளை கர்த்தர் உடைப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் குறித்த எல்லாரையும் கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்திலே வர முடியாதபடி தடை பண்ணுகிற எல்லா விதமான அந்தகாரங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனுஷனுடைய கட்டுகளும் தந்திரங்களும் எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருளின் அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கர்த்தர் அப்படி செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நாளைக்கு கர்த்தர் மகிமையாக மத்தியில் வெளிப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினால் இது ஒரு பெத்தேல் பெரியனாய் நாளைக்கு விளங்குவதாக. கர்த்தருடைய மகிமையை ஜனங்கள் காண்பார்களாக. கர்த்தர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். மத்தியில் வந்திருக்கிற தேவாசீர்வாதம் அவர்கள் ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த சபையிலே பரிசுத்த சபையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். 4 ஆண்டுகள் கர்த்தாவே முடிந்து ஆண்டவரே கர்த்தாவே நடக்கின்ற எல்லா கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் நல்ல வார்த்தைகளை கேட்கும்படியாக செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே மூலமாய் கர்த்தாவே தேவாலய குறித்து பேசாத வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த சபையும் ஊழியர்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டுகளின் வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வல்லமை கர்த்தர் புறப்பட்டு வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த சபையை உயர்த்தி கரமணிவீராக. நிலங்களிலே அநேக ஆத்துமா வரும்படியாக உதவி செய்வீராக. வல்லமை குணப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அது தொடர்ந்து மகிமைப்படும் நடக்கிற ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். யாருக்கு கரமணி உயர்த்துவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் சகாயம் கிருபையும் என்றும் சதா காலம்